else is watching this, it's your girl Neena and நானுதா நீங்கள் அடடா. எஸ், நீங்க என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கே தெரியும். அவங்களே இப்ப கோரஸா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லாரும் சேர்ந்து. யூ ஆர் வாட்சிங் நம்ம ஜெயா டிவியின் சரி நிக்கி, எஸ், நீங்க ஒவ்வொரு வாரமும் நம்ம உங்களோட செல்ல ஃபேன்ஸுக்காக நாங்க என்னன்னு ஒத்துக்கிட்டா காத்தியா, ஐ லைக் இட், அந்த மனசு எனக்கு பிடிச்சிருக்குது, வேற வழி நீ சொல்ல விட்டுருவியா என்ன? ஸோ உங்களோட ஃபேன்ஸுக்காக நீங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லுவீங்க. எஸ், அந்த மாதிரி இந்த வீக் நீங்க என்ன புதுசா வச்சிருக்கீங்க? இந்த வாரம் நான் என்னோட செல்ல ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல போறது இல்லை, அப்போ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நான் சொல்ல போறேன். ஓ, இந்த வாரம் பேரண்ட்ஸுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல போறீங்க? அதாவது நம்ம செல்ல குழந்தைங்க எப்படி என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன டென்ஷன் ஆனாலும் யாரும் நீ கிள்ளி அடிச்சு கடிச்சு வச்சாலுங்க அவங்க எப்படி அவங்களுக்கு மனசுக்கு குடிச்சதை பண்ணிட்டு யாரும் கேச்சுக்கும் கேட்காங்க, அவங்க மனசுக்கு உண்மையா இருந்து கலகலன்னு சிரிச்சு ஹாப்பியா இருக்காங்களோ அதே மாதிரி குழந்தைங்கிட்ட இருந்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டு பேரண்ட்ஸும் இருந்தாங்கன்னா அவங்க மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தா வாழ்க்கையே நல்லா இருக்குன்றத சொல்லி இந்த எபிசோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் தான் முடிச்சிட்டேன். சரி, ஓகே, நம்ம ஃபேமிலியை மீட் பண்ணிடலாமா? மீட் பண்ணிடலாமே, வாங்க. ஃபேமிலியோட வாங்கன்னு சொன்னோம், அதுக்குன்னு ஒரு கடையே கொண்டு வந்துட்டீங்களே. இல்லை இன்னைக்கு இது கம்மி தான், இன்னும் வெளியில இருக்காங்க. சரி, இடம் பார்த்தானால வெளிய கூட்டமா இருந்தாங்களே, உங்க குடும்பம் தானா? ஆமா நிக்கி, எல்லாம் உங்களை பார்க்க தான். என்ன பார்க்கவா? ஆமா நிக்கி, எவ்வளவு நாள் டிவிலே பார்க்கறது, நேர்ல பார்க்கணும் எங்களுக்கு ஆசை இருக்காதா? அப்படியா? ஆமா நிக்கி. என்ன இவ்வளவு லைக் பண்றீங்க? நிக்கி, நீ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சொல்லி போட்டுற ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் பையன் ரொம்ப அவனை ஏதாவது பார்த்து ரொம்ப உன்கிட்ட பேசுன்னு இது பண்ணான். அப்படியாடா பண்ற நீங்க? ஆமா நிக்கி, ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுடா. ஹலோ மாதாஜி, ஹாய் நிக்கி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? வேற என்ன பண்ணலாம் உங்க பையனை வச்சு? என்ன வேணுமாலும் பண்ணு நிக்கி, நல்லா பேசுவான். நல்லா பேசுவான், காமெடி அது தப்பு இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அங்கதான் என்ன வேணாலும் வேணுமா நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நாங்க வச்சுக்கிறோம். யார? உங்களை என்ன வச்சுக்கிட்டா இவ என்ன பண்ணுவா? அவங்களே கூட்டிட்டு வாங்க, வச்சுக்கிறோம். குடும்பமா வாங்க. ஓ, இப்படிதான் உங்க ஃபேமிலியை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லாரும் வாங்க வாங்க. நீங்க யார் வேணும் பழகலாம், வாங்க பழகலாம், அந்த மாதிரி எல்லாரும் வாங்க. பழகலாம். நீங்க தான் அந்த குடும்பம். அடடடா, எங்க இருந்து வரீங்க? தாம்பரத்துல இருந்து வரோம். தாம்பரத்துல இருந்து என்ன பார்க்க வைக்கலாம்? ஆமா. அடடடடா, थैंक यू, கிரேட். உங்களை பார்க்கல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் கொடுத்திருக்கீங்க. உங்களோட கண்ணே கலைமானே அங்க விட்டுட்டு அடுத்த ஒரு நகர கூட்டலாம் ஒரு அன்பான குடும்பமா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? கேட்டுட்டீங்கல்ல, வர சொல்லிடலாமா? எஸ், எக்ஸாக்ட்லி, ஐ அம் எக்ஸைட்டட். வாங்க அடுத்த குடும்பம். அண்ணாத்தே வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. என்கிட்ட பேசுறது இவ்வளவு எக்ஸைட்டடா பேசுறாங்க. நீ என்ன டான்ஸ் ஆடுன? நானே ரோ 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 யூ காட் ஜென்ட்லி டவுன் தி ஸ்ட்ரீட். ngர்லி அதானே? டான்ஸ் ஆடுன நீ? இல்லையா? இல்ல. யாரு இவங்க? யாரு? எங்க அம்மா. அம்மாவா? அம்மா கிட்ட பேசிட்டு வரட்டா? அம்மாவே அக்கா மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ நிக்கி. அடடடா, எனக்கு ரொம்ப புகழாத வெக்கமா இருக்கு எனக்கு. வெக்கமா வருதா? அப்புறம் என்னத்த சொல்றது? உங்க பேர் என்னது? சந்தியா. சந்தியா. ஓஹோ, என்ன பண்றீங்க சந்தியா? நான் இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. வேலை இல்ல. நீங்க தானா அது? ஆமா ஆமா. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? என்ன ஷர்ட் நல்லா இருக்கே, அழகழகான கோட் வந்திருக்கீங்க. ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர். உங்க பேரு? ஜெயராஜ். ஜெயராஜ் சிவில் இன்ஜினியர். இழந்து வழங்குவோர் ஃபேமிலி. பாப்பா ஆச்சி சித்தப்பா போதும். அக்கா என்ஜாய் பண்ணுங்க. டார்லிங்
டார்லிங் இங்க உட்கார், அங்க போய் உட்காந்துக்க வேணா. ஓகே, நாங்க 2 பேரும் பேசலாம். டான் டாடா டாடா. சரி நைஸ். அடுத்து யார் எங்களை காசு வச்சிருக்கிறா? உங்க மேல அடுத்து யாரு? என்னால உன்ன மேல நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேலண்டடான ஒரு கிட் வர போறாங்க. அவங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்களே. அவங்க பின்னாடியே வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவியே, வந்திருக்காங்களே. அக்கா கூப்பிடணும் நீயே. ஆமாமே அக்கா கூப்பிட்டுலாங்க, வாங்க. சும்மா கேளு. டான்ஸ் ஆடுங்க, வாங்க வாங்க. என்ன டான்ஸ் ஆட சொன்னா அக்கா உங்க கையில பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்து வளங்கா டான்ஸ் ஆடுவீங்களா? ஹாய் நிக்கி, எப்படி இருக்க? ஹலோ மதே. அழகா இருக்கீங்க நீங்க. தேங்க் யூ. நீயும் ரொம்ப ஸ்மார்ட். சிரிக்க அழகா வந்து அப்படியே சிரிச்சவங்க இருக்கீங்களே. நீயும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, அழகா இருக்க. ஆமா. நைஸ். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வரவங்களாம் இதே மாதிரி சொல்லுங்க. என்ன எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கேட்காம தான் சொல்றாங்களே. அடி அங்க பேர் என்னது? என் பேரா? நப்பின்னை. என்ன நப்பின்னை. நட்புனா என்னன்னு தெரியுமா? அது நீங்க தானா? ஆமா. ஓ, ம். நீங்க சொல்லுங்க நட்புனா என்ன? அவங்க பேர்ல Friendship. சொல்றீங்களே. என் பேரு நப்பின்னை. நப்பு இல்ல, நட்பின்னை. நட்பின்னை. நட்புல இருந்துலாங்க நெய் கொன்றாங்க. ஏடா சொல்லவே இல்ல. அவங்க பேருடா. யார் இது? உங்க சன்னா? ஆமா. ஹலோ சன். எஸ். மூன் எங்க? மூணு பின்னாடி வருது சொல்லு. மூணு பின்னாடி ஓ, அவர்தானா அது? ஆமா. நாடு பிரகாசமா ஒளிச்சடின்னு நினைச்சேன். என்ன டாடி அவங்களுக்குள்ள பயங்கரமா இருக்குது. டான்ஸ் ஆடுவீங்களா? பயங்கரமா டான்ஸ் ஆடுவாராண்டா. ஹாய் நிக்கி. ஐயா எல்லாம் பார்த்து எவ்வளோ ஒரு சிரிப்பு மனுஷனுக்கு. அல்லோ சாய் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கமல் சார் மாடுலேஷன்லாம் வருது. ஹாய் நிக்கி. ஐயா ஃபைன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கும்பா. சூப்பரா இருக்கீங்களா? எது என்ன பார்த்து கக்கறங்க? உன்னை பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்து என்ன மாட்டி வச்சுக்கோங்க ஹாஸ்டல்லையே. கண்டிப்பா மாட்டிடுறோம். பரவாயில்ல, அழகான மூஞ்ச கத்து டிஸ்ட்ரிக்ட் சுத்துங்களேன். என்ன எடுக்க போகுது? அப்படிதானே. என்ன காதர்? உங்க பேர் என்னது? என் பேர் சிவகுமார். சிவகுமாரா? இந்த வாட்சி வரலாம்ல, வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர். ஏய் தம்பி. எஸ். யூ லைக் டாக்கிங் வித் மீடா? நோ. மனசுல ஓட்ட உண்மையே இவ்வளவு தெளிவா சொல்லக்கூடாது. உங்க அம்மா அக்கா எவ்வளவு அழகா போய் பேசுனாங்க. உங்ககிட்ட பழக பழக நீ எவ்வளவு ஒரு நல்ல ஜந்துன்றத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. மனுஷன் சொல்ல முடியாது. குறைஞ்சு சொன்னா அடிச்சிடுறேன். சரிடா, நீ ஒரு நல்ல உள்ளம். ஆனா கொஞ்சம் ஃப்ரெண்ட். நல்ல ஃப்ரெண்டா? தேங்க் யூ. அங்க உட்கார்ந்து இதே மாதிரி ஜாலியா எங்களை என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா. எல்லா குழந்தைகளுக்கும் கை தட்டணும். கண்டிப்பா. சூப்பர். உங்க குழந்தை அந்த பக்கம் ஏத்தி விட்டு நீங்க கிளம்புங்க. பார்வை தெரிக்குதுன்னா விசிலோ விசிலு நம்ம மனசிருந்த ஏய் சூப்பர். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏய் இன்னும் ஒருத்தவங்க வரணுமே. ஓ, இன்னும் ஒரு செட் கிலோ பண்ணலையா? எல்லாரும் வரிசையா நிறைய பேர் வர்றாங்களா? அதான் எனக்கே சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. யாரு கடைசியா குக்குறானே ஸ்பெஷல் ஐட்டம் கடைசியா இருக்கும் போல இருக்கே. எஸ் எஸ், இட் இஸ் a ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ சூப்பராக இன்னும் அடுத்த ஒரு கிட் வந்து செம்ம க்யூட்டாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் பார்த்துடலாமா? எஸ், அவங்களையும் காக்கலாம், குடும்பத்தையும் காக்கலாம். வாங்க. சீக்கிரம் சொல்லு, வேற சொல்லு, ஊர சொல்லு. ஹலோ ஹலோ. ஹாய். ஹாய் நிக்கி. ஹாய் அவ சொன்னா. ஓகே ஹாய். இதுதான் என்ன மாதிரியே காசாதான்றேன். ஹாய், அழகா வந்திருக்கீங்களே ஃபேமிலியே. சூப்பர். சமையா Thank டான்ஸ் you. பண்றீங்க? என்ன பண்றது? பிராக்டிஸ். பிராக்டிஸா? ஆமா, டான்ஸரா நீங்க? டீச்சரா நீங்க? என்ன டீச்சர்? நானா இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர். ஷேக்ஸ்பியர் ப்ளே எல்லாம் பண்ணுவீங்களே, நீங்க தானா? சயின்ஸ் டீச்சர் வித் இங்கிலீஷ். ஓஹோ, இங்கிலீஷ் நாங்களாலே அப்படிதான் பேசுவீங்களா? வெரி நைஸ் மேடம். கேன் யூ டீச் மீ தாடா இங்கிலீஷ்? பரவாயில்லையே. இல்ல இல்ல, நீங்க வாங்க எங்க ஸ்கூலுக்கு வாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறேன். நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். அடிப்பீங்க போங்க. அதெல்லாம் சேச்சா அடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த குழந்தைங்க தான் டீச்சர் அடிக்கிறாங்கன்றீங்களா? வாய்ப்பு வேணா இருக்கு. உங்க பேர் என்னது? என் பேர் அருண்குமார் விக்கி. அருண்குமார். நீங்க என்ன பண்றீங்க சார்? நான் ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர். பர்ச்சேஸ் மேனா? பர்ச்சேஸ் மேனேஜர். என்ன பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க மேனேஜர்? நான் ஸ்டீல் ஐட்டம்ஸ். ஸ்டீலா? ஆமா. ஆட்டோமொபைல் ஆன்சிலரி ஸ்டீல் பார்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றேன். ஆட்டோமொபைல்குள்ள ஸ்டீல் எல்லாம் வச்சு தராங்க. நீ பார்த்தது இல்லையா? சரி, நீனும் என் கூட வரியா? எதுக்கு? எனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு. ஃபேமிலியை பிளான் பண்ணி என்ன கடத்துறதுலயே இருக்காங்க.
கேக்குறாங்க, அங்க என்ன ஸ்கூலுக்கு வாங்குறாங்க, அக்கா அசிஸ்டன்ட்ன்றாரு, நீ என்ன கேட்க போறீங்க? ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கக்கா. ஏன் எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்குறீங்க? ரைட், ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க எல்லாரும். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. Thank you. வந்ததுக்கு அங்க உட்காந்து கலகலன்னு ஃபேமிலியா சேர்ந்து சிரிங்க, கை தட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. குழந்தைங்கட்டும் அங்க படிச்சுட்டு போயிடுங்க. விடுங்க, எல்லாம் சேரெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே கத்தனா குழந்தைய எல்லாம் ரெடியா நின்றுட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்களா எல்லாரும்? இருங்க, நான் வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விடுவேன். எங்க வெயிட்டிங்டா உங்ககிட்ட பேசுறதுக்கு. எனக்கா? எஸ், எனக்கா? ஆமா, என் சார். ஹாய். ஹலோ ஹலோ. குட் நைட். பை. ஏஸ்ல என்னென்ன பண்றான்? இல்ல எல்லாம் என்கிட்ட கேள்வி கேக்குதுங்க. நான் தானே வழக்கமா கேள்வி கேட்கேன். அதான் ஒரு சேஞ்சுக்காக. என்ன சேஞ்ச் சில்ட்ரன்? ஹலோ ஹாய்டா, ரெட் டி-ஷர்ட். ஏன் முதல்ல உட்காருங்க, எங்க முதல்ல ரெட் டி-ஷர்ட்டை மாட்டி வரீங்க? ரெட் பிடிக்கும், அதனால ரெட் மாட்டிட்டு வரோம். ரெட் தான் பிடிக்குமா? ஏன் ரெட் பிடிக்கும்? கலரு பிடிக்கும் அதானே? ஆமா. உங்க பேர் என்னது? ஜெகதீஷ். ஜெகதீஷா? ஜெகமே வந்தீரம் நானிதான் வந்தீரம், நீங்க தானே அது? இல்லையா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ரெண்டாவது. பாவம், என்ன இது சும்மா ஆன் பண்ணி விடுறான், டீச்சர் பாட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதானடா. எதுக்கு ஸ்கூல்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? போரிங்கா இருக்கும். கை தட்டுங்க, தட்டி வைங்க, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. போரிங்கா இருக்கும். ஏன் ஸ்கூல் போரிங்கா இருக்கும் உங்களுக்கு? படிக்க சொல்லுவாங்க. இல்ல ஏன் படிக்கணும்? கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்ல? எதுக்கு படிக்கிறாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு? ஏன்னா அப்பதான் பெரிய ஆக முடியும், பெரிய ஆளா. ஒரே ஆளாகி கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்ல? சின்ன வயசுல தான் நிக்கி படிக்கும். பெருசாயிட்டு படிக்க தேவையா? ஆமா. நிறைய பேர் பெருசாயிட்டு படிக்கிறாங்களேடா. இந்த அம்மா டீச்சர், அவங்க இன்ன வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்ல, கிளாஸ் நடத்துறாங்க. அவங்க கிளாஸ் நடத்துறாங்க நிக்கி. சூப்பர், வெரி இன்டெலிஜென்ட் பாய். நீங்க அப்ப நிக்கியும் ஸ்கூல் போகணும் தானே? ஸ்கூல் போய் நிறைய படிக்கணும் தானே? அவன் ஏன் படிக்கணும்? அவன் சொல்லுங்க, படிச்சா என்னென்ன நடக்கும்? நல்ல விஷயம் என்ன? நல்ல விஷயம் நடக்கும். எல்லாரும் சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. குட் மேனேஜ் கத்துக்கலாம், இங்கிலீஷ்லாம் பேசலாம். அவன்லாம் இங்கிலீஷ் பேசுறதா பயங்கரமா. ஹலோ, இங்கிலீஷ் அவன் என்னங்க தங்கானுங்க தமிழன்டா. தமிழன் தானடா நீ. எதுக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம்? இங்கிலீஷ் தெரியாது போடான்னு வாங்கி அடுத்து வேணாண்டா, நீ ஏதோ புதுசா கிளப்பி விடாதடா. ஹிந்திக்கே இங்க போராட்டமா இருக்கு. வேணாம், நம்ம தமிழ்லே பேசுவோம் இல்லையா? வேற என்னடா உனக்கு கண்ணா ரொம்ப பிடிக்கும்? ஸ்கூல் படிக்கிறது போரிங், ஓகே, ஐ அக்செப்ட். வேற என்ன கண்ணா ஜாலியா இருக்கும்? விளையாடலாம், டிவி பார்க்கலாம், கேம் விளையாடலாம். என்ன கேம் விளையாடலாம்? டெம்பிள் ரன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் கார் ரேஸ், பைக் ரேஸ், கேண்டி கிரஷ். அடுத்தது ட்ரெயின் கேம், பப்ஜி. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர். ஆக மொத்தம் வெளியே விளையாட மாட்டீங்க? வீட்லயும் விளையாடுவா, வெளியே விளையாடுவா. வெளியே என்ன விளையாடுவேன்? கண்ணாமூச்சி, கல்லாங்கண்ணா, இந்த மாதிரி தான் விளையாடுவோம். நாங்க நாடே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது கல்லாங்கண்ணா. வேணாம் விட்டுருங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? கை கட்டி. இதோ என்னங்க அது கல்லாங்கண்ணா? அது ஒரு கேம் நிக்கி. அது ஒரு கேமா? ஆமா, கேம் நிக்கி. கல்லுனா கல்லுல நிக்கணும், மண்ணுனா மண்ணுல நிக்கணும். அப்படி விளையாட எப்படி யோசிக்கிறாங்கல்ல? நம்ம பிள்ளை வீட்டுக்குள்ள விளையாடாம வெளியே போய் விட்டுருக்கீங்களா நீங்க? சைக்கிள் ஓட்ட தெரியும் நிக்கி. செஸ் விளையாடுவான், கேரம் போர்டு விளையாடுவான். அதெல்லாம் விட்டுட்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னும் தெரியாது நிக்கி, இனிமேல் தான் சொல்லி கொடுக்கணும். ஐயோ, ஸ்விங்கிங் கோட்டு ஓட்டுறதுக்குலாம் நிறைய சொல்லித்தாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டிசம்பர் வேற வந்துச்சு, நான் என் கையில ஒன்றும் இல்லை. ஹாய். மூக்குத்தி என்னது? மூக்குத்தி அது? ஆமா. வாட் இஸ் யுவர் நேம்டா? நிர்நாளிகா. எனக்கா? நிர்நாளிகா. நாளைக்கா இன்னைக்கான்றியா? நாளைக்கு இன்னைக்கு நிர்நாளிகாவா? சரி, ஓகே. நீங்க ஏதாவது சாங் பாடுவீங்களா? நான் பாடுவேன். சாங் பாடுவியா? என்ன சாங்? குக்கு. குக்குவா? பாடு. குக்கு குக்கு தாத்தா கதவட்டி குக்கு குக்கு பொந்தரையாரு மீன்குட்டி குக்கு குக்கு தண்ணில் விழும் தவக்கி குக்கு குக்கு. குக்கு ட்ரெயின் ஏத்தி விட்டியா? டாடா
சொல்லிட்டு குக்கு பரவாயில்ல, இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கு. நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாம் நினைச்சேன். நல்லா தான் இருக்கு. நைஸ். ஹாய் டா. வாட் இஸ் யுவர் நேம்? ஷெஷாங். 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 ஓ, இந்த நூடுல்ஸ்ல போடுவாங்களே, நீதானா அது? என்ன நினைக்கிறீங்க உங்க கையில கத்தி? ஸ்மார்ட்டா இருப்பான், பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட் பையன். வெரி கிளவர் மதர். கிரேட். அவரை பார்த்தா ரொம்ப சமத்து பிள்ளையா மாதிரி தெரியுது. ஆமா, தொந்தரவு எதுவும் கிடையாது. தொந்தரவே கிடையாதா? நீங்க தான் வீட்டுல தொந்தரவா? தொந்தரவு பண்ணாம வீட்டுல எல்லாரையும் பாத்துப்பாங்களா? அப்படியா? ஆமா. ஆடாடாடாடா. வேற என்ன பண்ணுவாருங்க கை? ஏதோ டேலண்ட் ஹலோ மாதிரி இருக்காரே. மிருதங்கம் வாசிப்பான், நல்லா மிருதங்கம் வாசிப்பான். மிருதங்கம் வாசிக்கியா? எப்படி இருக்கும் மிருதங்கம்? வெட்டி ஓடு மேல வச்சு தட்டுவாங்களே அதுவா? இல்ல, சைடுல தட்டுவாங்க இன்னைக்கு. ஓ, அப்படியா? ஆமா. எங்க ஒரு ஜதி சொல்லி காட்டு. தா கிட்ட கிட்ட தக்க தாத்தா சாத்தா கிட்ட தக்க தி கிட்ட கிட்ட தக்க தாத்தா சாத்தா கிட்ட தக்க தொம் கிட்ட கிட்ட தக்க தாத்தா சாத்தா கிட்ட தக்க நம் கிட்ட கிட்ட தக்க தாத்தா சாத்தா கிட்ட தக்க. ஓ, கை காட்டுங்கக்கா. ஹாய் ரோசாக்கு. ரோசா ஹே தலைங்க ரோசா ஹே. உங்க பேர் என்ன? அனிஷா. அனிஷா. ஹாய், நைஸ் நேம். என்ன கிளாஸ்டா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். அனிஷா ஸ்டாண்ட் அப். இல்ல ட்ரைனிங் கொடுத்து வைக்கிறீங்களா ஸ்கூல்ல பிள்ளைங்கள? பரவாயில்லையே. என்ன அனிஷா தலை மேல என்னது செடியெல்லாம் வளர்க்குறீங்க? போன எபிசோட்ல தான் சொன்னேங்க அறம் வளங்க கடந்தீங்களா? மண்டை மேலேயும் வளர்த்துட்டு சுத்துறது. ஹெட்பேண்ட். சரி, நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா? எல்லாருக்கும் யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டின். என்னோட நீண்ட நாள் ஆசை அப்படின்னா பில்டப் ஓவரா இருக்கு பாருங்களேன். எட்டி பாக்குறேன் என்ன அவன் கேட்க போறான் அப்படின்னு. அதாவது என்னன்னா, எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களே, திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட், இப்படி பண்ணாத, ஓகே அப்படி சொல்லுவாங்க தானே? அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு நாள் வந்து நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் வீட்டுல எல்லாரும் ஓகே ஓகே ஓகேடா பண்ணிக்கோன்றாங்களாம். சரியா? ஜாலியா இருக்கும்ல? என்ன ஆனாலும் பண்ணலாம். நீ முதல்ல என்ன பண்ணுவ? நீ சொல்றா. நானா? நான் வந்து என் தங்கச்சியை வம்பிழுப்பேன். இதுலயே தங்கச்சியை வம்பிழுப்பா. ஓகே, சூப்பர். நீங்க என்ன பண்ணீங்க? கஞ்ச காட்டுங்க. என்ன? என் தம்பி என்ன அடிப்பான். உனக்கு ஆஃப்டே கொடுத்தா உன் தம்பி எடுத்துக்குவானா? நீங்க அவங்க மதர், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க நிக்கி. என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க அண்ணனும் தங்கச்சியும்? என்ன சேட்டை பண்ணலன்னு கேளுங்க. எல்லா சேட்டையுமே பண்ணுவாங்க. இந்த ஒரு நிமிஷம் வீட்டுல வந்து காலையில எந்திரிச்சானா நைட்டு படுக்கிற வரைக்கும் அவனை உட்கார வைக்கவே முடியாது. அது என் பையன். அந்த அம்மா வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க. பட் ஆனா அவங்களும் வந்து ஒவ்வொரு சேட்டை தான். தனியா வீட்டுல விட்டு போனா என்ன நடக்கும்? வீடு ரெண்டாயிடும். வீடு ரெண்டாயிடும். எப்படி குழந்தை வச்சிருக்குங்க குழந்தை? யாரு கூட்டா? மம்மி திட்டுவாங்க. அம்மா திட்டுறாங்களா? ஏன்? நான் சேட்டை பண்ணா திட்டதான் செய்வாங்க. சேட்டை பண்ணா திட்டதானே செய்வாங்க. நீங்க ஏன் சேட்டை பண்றீங்க? நான் டிவி பாப்போம், கிராணி பாப்போம், இவன் கேம் விளையாடுவான். எப்போ டிவி பாக்குறதுலாம் சேட்டைக்குள்ள ஃபார்ம் ஆச்சு தெரியலையா? அதாவது குழந்தை. அதாவது ஒரு நேரம் பார்த்தா பரவாயில்ல, எந்நேரமும் வந்து அந்த டிவியே தான் ஓடிட்டு இருக்கோம் வீட்டுல. அதாவது நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கறது கிடையாது. கிராணி, பேய், பிசாசு இதுவாதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம திட்டம் இருக்குங்கடா. நீ எப்படி அதெல்லாம் பாக்குற? நான் பாக்குறேன், அவன் தான் பாக்குறேன். சரி, நீ சொல்லு, பேய் இருக்கா இல்லையா? நங்கலாமா நங்க கூடாதா? இல்ல வரதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? அது ரத்தமா வீடு இருக்கும். நீங்க சொல்லுங்க, பேய் வந்து வரதுக்கு முன்னாடி எதை வச்சு பேய் வருதுடா அலாட்ட ஐகானிக்கி நான் தெரிஞ்சுக்கலாம். லைட்டெல்லாம் ஆடும், அது இதுன்னு அங்கங்கன்னு பறக்கும். பேயா காத்தாடியாது வரும்போது அப்படிதான் பண்ணும். பேய் பறக்காது. பேய் வந்து நைட் ஆனா வரும். நைட் எத்தனை மணிக்கு வரும்? ஓ டீச்சர், யூ லுக்கிங் அட் மீ. ஓ வரா இங்கிலீஷ் டீச்சர் பார்த்தா இங்கிலீஷ் கமிங். எஸ் டீச்சர். சொல்லுங்க நிக்கி. ஏய் இவனுக்கு செந்தில் காமெடி எல்லாம் ஞாபகம் வருது. டீச்சர்னு உடனே பரவாயில்ல. சரி டீச்சர், எனக்காக ஸ்கூலுக்கு போறதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க, நான் ஸ்கூலுக்கு வரேன்.
ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் லேர்ன் ஒபீடியன்ஸ். பெரியவங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும். அது நாங்க சோ கதை என்ன கதால குழந்தைங்க கத்துக்குவாங்க டீச்சர். நிறைய பேர் கற்றுக்குவாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் அதை டெய்லி சொல்லி கொடுத்தா தானே பழக்கமாகும். ஒரு நாள் சொல்லி கொடுத்தா பழக்கமாகுமா? அதனால தான். அதனால என்ன உனக்கு எனக்கு என்ன சுச்சு வருது. என்னடா நீங்க கூட நான் கை சுச்சு போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் 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 முட்டிட்டு வருது. சத்த துப்பிக்கோங்க. துப்பிட முடியாது, முட்டிட்டு வருது. ஐயோ சரி ஓகே நம்ம அடுத்து கேம் செக்மெண்ட்லாம் பார்க்க போறோம். ஓகே இருங்க. நம்ம அடுத்து கேம் பார்க்க போறோம். கேம்ல ஃபன்னியா வந்து பேரண்ட்ஸும் வந்து இன்வால்வ் ஆகிக்க போறாங்க. கிட்ஸ் ஓகே கேம்ஸ் அடுத்து ஓகேவா? ஏய் கிரேட். ஏன் பேரண்ட்ஸ் இவ்வளோ எக்ஸைட்டடாக இப்போ கை தட்டுறாங்க நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா அப்போ அவங்களே விளையாட போகிறாங்க, அவங்களே அவங்கள சேர் அப் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை. ஸோ கிட்ஸும் விளையாட போகிறாங்க. ஸோ ரெடியா? எஸ். ஸோ சூப்பர். உங்களுக்காகனே எங்கள் க்ரியேட்டிவ் டீம் யோசிச்சு சூப்பராக ஒரு கேம் வந்து யோசிச்சிருக்காங்க. அது என்ன கேம் அப்படின்னா, நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஜூஸ் இருக்குல்ல, இதை வச்சு தான் ஒரு கேம். ஓகே ஸோ அப்போ கேம்குள்ளே போகிறோம். ஆனால் இந்த கேம்ன்றதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ் வேணும் இல்லையா? ஸோ அது நானும் இன்றைக்கி சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கலப்படம் ஏதோ போங்கு பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நீங்கள் கமெண்ட்டில் போட்டு கிடிச்சு விட்ருவீங்க. அதுக்காகவே நாங்கள் என்ன ஐ திங்க் பண்ணி ஒன்று கெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா, உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு வர போகிறோம். ஓகே இவர் வந்து வாரம் வர்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் ஒரு ரூபத்தில் அப்படி வருவார். ஆனால் இவர் வந்து வேற மாதிரி ஒருத்தர். அவர் யார் எந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்களே வந்து ஓ மை காட் அப்படி ஆயிடுவீங்கன்னா பாருங்க. பியூட்டிஃபுல் கெஸ்ட், அப்படி ஒரு பிரமாதமான ஒருத்தரை வர வைத்திருக்கலாமா? எஸ் வெல்கம். My name is Bella. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில் போகாத ஊரில்லே ஐயா. என்னடா அப்படி குறுக்குன்னு பாக்குற? டேய் இந்த ட்ரெஸ்ல உன்னை விட நான் அழகா இருக்கேன்ல. நான் தூரத்துல பார்க்கத்தான்டா காமெடினா இருப்பேன், கிட்டத்துல வந்து பாரு டெரரா இருப்பேன்டா, டெரரா இருப்பேன். அது கிட்ட போய் சொல்லுங்க, அப்பதான் பயப்படுவானான்னு தெரியும். நான் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல. நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். என்ன என்ன ஒரு பயங்கரமா வேற மாதிரி வந்திருக்கீங்க. ஓ இந்த ஸ்ரீதேவிலாம் நடிப்ப ஒரு டாக்டர் வருவாரு மாயல், நீங்க தானே அது? என்ன பார்த்தா அந்த டாக்டர் மாதிரி ஆகுது, ஊசி போற டாக்டர் மாதிரி ஆகுது. உள்ள ஊசி மாதிரி இருக்குது. நான் ஒரு பெரிய டான். இன்னும் ஒருத்தர் மட்டும் கை தட்டுறீங்க, நிறைய பேர் தரல. ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ற கெட்டப்புக்கே இவ்வளவு போடுறோம், கை தட்ட மாட்டீங்க. நீங்க வந்து டானா? ஆமா. என்ன டான்? நான் வந்து டண்டனக்கா டான். டான் அப்படியா? டான் உங்களுக்கு வேற ஏதோ படத்துல எல்லாம் பார்த்து இருக்கோம். ஏமா அவன் வேற கெட்டப்பு காஸ்டியூம் கேட்டேன், வேற கெட்டப்பு கொடுத்துட்டான், வேற வழி இல்லாம நான் போட்டு வந்தேன். என்ன பண்றது? ஏதோ உள்ளாடி எல்லாம் மறைக்கிறதுனால அப்படி போட்டு. அந்த படம் டான் தானா? அந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லுங்க, நாங்க நம்புறோம். எந்த படத்துல டயலாக்? நீங்க எந்த கெட்டப் போட்டிருக்கீங்க? நான் தான் சொல்லிட்டேன், நாய் சேகர், நாய் சேகர், நாய் சேகர். அந்த ஒரு டைலாக் மட்டும் தான் எனக்கு தெரியும். இப்போ என்ன நடக்க போதீங்க? நான் நிறைய அடிதடிலாம் பார்த்து ஒரே மண்டலம் அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல கேமா இருந்துன்னா பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமா நீங்க சொல்லிட்டீங்களே, நம்ம நாய் சேகருக்காக ஒரு கேமே நம்ம வச்சிடலாம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிலாம் நாங்க வர வச்சிட்டோம். எது அந்த பிளாஸ்டிக் டப்பு தான் ப்ராப்பர்ட்டியா? திரும்பி பாருங்க. சரி சரி போலாம். என்ன கேம் இது? வச்சு என்ன கேம்? என்ன கேம்? இங்க வாங்க, மேக்ல வாங்க, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரா. ஆமா. இது இருக்கோ, ஓகே. இங்க என்ன இருக்கோ, ஜூஸ். அதுல ஜூஸ் இருக்கு. குழந்தை என்ன பண்ணுதோ, ஜூஸே இந்த எடுத்துருது, குச்சிர கூடாது. ஆனா இதுல துப்புது. இதுனா துப்பு கட்ட கேம் ஆகுது. போன வாரம் ஊதற கேம் வச்சோம், இந்த வாரம் உரியிற கேம். குழந்தை என்ன பண்ணுது, இதுல இருந்து உறிஞ்சி இதுல வந்து துப்புறாங்க, சேர்ந்து. அப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை எடுத்து திரும்ப அதுல விடுறாங்களா? சரி என்ன பண்றாங்க? இது என்ன பண்றாங்க? அங்க மக்கைய வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல. இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு வாட்டி இந்த குழந்தை ஊத்தணும், உடனே அதை எடுத்துட்டு போய் அந்த மக்ல ஊத்திடுவாங்க. அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து இங்க வச்சிருவாங்க. அப்புறம் மறுபடியும் குழந்தை ஊத்தும், பேரண்ட்ஸ் ஓடி போய் கொட்டுவாங்க, மறுபடியும் வருவாங்க. வாக்க ஒரே ஜாலியா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. கேம் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ரெடியா?
இவ்வளவு நேரம் மூச்சு முட்டா சொல்லி புரியலன்னா தான் நான் அழுணும். ஆ. கிரேட்டா. இப்போ வந்து ஆ. நீங்க உங்க நாய்ஸ் சேகர் ஸ்டைல்லயே ஆ. 2 கண்டெஸ்டன்ட் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டுலாம் கூப்பிட்டுலாம். யாரு? சிவப்பு சட்டை சிவப்பு சட்டை சிவப்பு சட்டை வாடா. அது நான் பச்சை சட்டை பச்சை சட்டை பச்சை சட்டை வாமா. உங்களை பெற்ற மகராசி யாருமா? வாங்க. நாங்க வந்து கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ன உடனே 3 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது வந்து நாங்க போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏமாத்தப்படாது. ஓகே டன். போயிடலாமா கேம்க்குள்ள? போலாம் போலாம் போலாம். ரெடி 3 2 1 ஸ்டார்ட். நீங்க பாட்டில் எத்தனை போடணும். இருக்கா ஒவ்வொரு முறையும் பாட்டில் ஊத்திட்டு வரணும். ஐயோ ராமா. குடிச்சிடு. என்ன பண்றான்? ஹலோ மேடம் இங்க பாருங்க அது விடுங்க. ஏவா குடி. தாகம் பைப்பு தண்ணி தான் நீ பண்ணிட்டாங்க. நீங்க எடுத்துட்டு ஸ்ட்ரால தான் துப்பணும். வாயில வச்சுக்கோ. என்னடா இழுக்கிற வரவே இல்லை பாட்டில்ல. இப்போ துப்பு. ஊத்துறான் ஊத்துறான். எப்படி கேம் பார்த்தீங்களா? கையில புடிச்சிக்க புடிச்சிக்க. குத்திடா குத்திடா வரையில குத்திடு. ஏன்டா குள்ளே ரெடியா இருக்கா? குத்துடே குத்துடே குத்துடே. ஏய் என்ன இவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன்ல? வேற மாதிரி இருக்கா பாரு. பாதி பாருங்க. பாதி சாவே சாப்பிட்டாமா. மேடம் 2 ஸ்பேர் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. உயிடா உயிடா. பாவம் எதுக்கு துப்புறது? என்னடா பாதி பாதி ஜூஸ் காலி பண்ணிட்டான். டேய் அப்ப பாரு நீங்க 1 நிமிஷம் தான் இருக்காங்க பாரு காலி பண்ணிட்டாரோ சிபாயத்து. சீக்கிரம் சமமா ஊத்துறாங்க. யாரு அதிகமா ஊத்துறாங்க பாப்போம். விட்டுடுறாங்க தம்பி. ரொம்ப நேரம் வர மாட்டேங்குது. அங்க தட்டி விட்டுறாதீங்க. மொத்த உழைப்பும் வேஸ்டா போயிடும். ஒரு பாதி ஜூஸை காலி பண்ணிட்டானே. பாதி ஜூஸை காலி பண்ணிட்டான். டேய் இப்படியே குடிக்கிறியாடா? இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. நல்லா ஊழியறடா. இன்னும் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 40 செகண்ட் தான் இருக்கு. இவன்னா ஊழிஞ்சிட்டான் மொத்தத்தையுமா. அவங்க மங்கள போட்டு விடுங்க. டேய் டேய் டேய். டேய் பாட்டில் எக்ஸ்ட்ரா ஜூஸ் கேட்பாங்க போல இருக்கு. ஜூஸே காலியா போச்சப்பா. இன்னொரு பாட்டில் எடுத்துன்னு சொல்லவா? டேய் இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. ஊத்தலாம் ஊத்தலாம். பாட்டிலே குத்து விட்டுறா. காலி பண்ணிட்டா. பண்றா தானே ஜூஸ். 9 8 7 6 5 4 3 ஜூஸ் தான் ஊறிறாங்க. 0. ஏண்டா 600 ml ஜூஸ் கொடுத்தாங்க. அங்க 300 ml தான் இருக்குது. மீதி 300 ml எங்க? வயித்துக்குள்ள. ரெண்டும் கரெக்டா தாங்க இருக்கு. அப்ப நீ குடிச்சதானே? ஏய் அது எப்படிடா இங்க பாட்டில் காலியா இருக்கு? அங்கேயும் இங்கேயும் அளவு சரியா இருக்கு. அங்க பாரு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. அதான் குடிக்கல டக்குன்னு துப்பிட்டேன். ஜூஸ் எப்படி கசப்பா இருந்துச்சா இனிப்பா அப்படியே உள்ள போய் இருந்துச்சு. அப்ப குடிச்சாங்க. 2 பேரும் ஈக்குவலா ஊத்திருக்காங்க. ஆனா இவன் பக்கம் ஜூஸ் வந்து ஷார்டேஜ், இந்த பக்கம் ஜூஸ் மிச்சமா இருக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க அந்த அம்மா கிட்டே தீர்ப்பு கேட்டுருங்க. என்ன பண்றது? சொல்லுங்க இந்த ஜூஸ் எப்படி இருந்தது? கேம் நல்லா இருந்துச்சு சார். ஓ நீங்க குடிக்கலையா? நான் உருந்துட்டேன். ஊத்திட்டேன். இப்படி நாங்க இப்படி இன்ட்ரெஸ்டா நாங்க கேம்லாம் ரெடி பண்றோம்ல, அத பத்தி நீங்க எப்படி ஃபீல் Thank பண்றீங்க? you. சொல்லுங்க பாப்போம். ஏன் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் விளையாடுறோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்ததுல? என்னோட ஸ்கூல் லைஃப் திரும்ப பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் School ஸ்கூல் லைஃப்ல தான் விளையாண்டது. ஓ இதெல்லாம் அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. விளையாடுவோம். பரவாயில்ல. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் விளையாடுவோம். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு விளையாடவே இல்லை. ஓ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தோம். நல்லா விளையாடுறீங்க. அதனால சிறப்பா விளையாண்டு வருவீங்கம்மா. ஜாலியா இருந்துச்சு. சோ அப்போ டான்
சொல்லுங்க. ரெண்டு பேருமே ஆக்சுவலா வந்து கரெக்டா இருக்கு. நம்மளோட எண்ட் கேம் ரெண்டு பேரும் ஈக்குவலா தானே விளையாடி இருக்காங்க. ஒரு கிளாப் கொடுத்துருங்க ரெண்டு டீமுக்கும். சூப்பரா ஆடி இருக்காங்க. உட்காந்துருங்க நீங்க நீங்க சமத்தா. இந்த இடத்துல போய் உட்காந்துருங்க. எனக்கு இந்த கேம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நான் வந்து பல ரவுடிகளோட ரத்தத்தை உறிஞ்ச ஆளு. புரிஞ்சிச்சு, அதுக்குள்ள ஜோக்கு கேட்டு. இந்த ஜூஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருது. ரத்தத்தை உறிஞ்சி நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் தண்டனை காட்டன். உனக்கே தெரியும். சரி, அடுத்த குழந்தைங்களை கூப்பிடலாம் வாங்க. அடுத்து 2 பேர் வாங்க. இறங்கி வாங்கோ. ஓடியா ஓடியா. உங்களோட தாய்மார்கள் வாங்க. எப்படி உங்க பையன் உறிஞ்சிடுவானா? இல்ல குடிச்சிடுவான். குடிச்சிடுவான். ஆளை பார்த்தாலே தெரியுது, நிறைய குடிப்பான் போல இருக்கு. ஏய், குடிக்க கூடாது, உரியணும். புரியுதா? உங்க சைடு ஒரு நம்பிக்கை. நீங்க சொல்லுங்க டீச்சர், பயங்கரமா ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க. இல்ல அவளே பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா she has observed இல்ல, அதனால பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். உங்க அம்மா அப்சர்வேஷன் ஸ்கில்லும் டெவலப் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? பாரு, வீட்லயே ட்ரைனிங் நடக்குது போல டெய்லி. இல்ல அவங்க நம்மள மாடிஃபை பண்றதா நிறைய பிடி ட்ரைனிங் நடக்கும் பாருங்க. வெரி குட். 100 meters are you ready? Yes yes. நீனா இந்த பக்கம் ரெடியா போட்டு வச்சான் ஸ்டாவ. ரெடியா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. ஆளு பார்த்தா பாட்டிலே உறிஞ்சிடுவான் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி, ஹெவி காம்படிஷன் இருக்கு, வேற லெவல் பண்ணனும். ஓகே, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன். டன். ஓகே. எஸ். So countdown starts in 3 2 1. சூப்பர்ரா. அவ்வளவுதான். வாட்ட வெளிய வெளிய ஊத்தே இல்ல, எங்க சும்மா ஊத்துறாங்கன்னு தெரியலையே. ஊத்துங்க. ஒரே லெவல்ல இருக்காங்க. குடிச்சிடுறான் பாதி. அதுல ஜூஸே இல்ல, எங்க சும்மா ஊத்துறா. உரிடா உரிடா. சூப்பர்ரா. ஏய் சூப்பர்ரா. வெரி பேட். ஆட்டா அவன் கத்துக்கினாங்க போல இருக்கு. இப்பதான் கத்துக்கிறான். பாரு எவ்வளவு ஊத்தாங்க பாரு. டேய் உரிடா உரிடா. அவன் பாரு. ஏய் சூப்பர், நம்ம தான் லீட்ல இருக்கோம். ஏதாடா சூப்பர்ரா. கீழ ஊத்தாதடா, பாட்டுல ஊத்தா. உரிடா உரிடா. பாதி கப்பா ஊத்திட்டாங்கடா. டேய் ஏய் சூப்பர்ரா. உறிஞ்சி பாருங்க, நாங்க எவ்வளவு டிசிப்ளின்டான ஒரு சூப்பர். இங்க பாருங்க, அளவு என்னமோ ஒன்னாதான் இருக்கு, அங்க போய் சேர்றதுதான் தப்பா இருக்கு. சூப்பரா. நான் மொத்தமா வெளியே துப்புறான். சூப்பரா பாத்துக்கலாம். வீட்டுல புடிச்சாங்க. டெஸ்ட் பண்ணியே. சூப்பரா. இதான் நீ ஆட்டு கத்துக்கிறேன். அவ்வளவுதான்டா கத்துக்கிறேன்டா. வண்டி எல்லாம் பெட்ரோல் உரிவாங்களா? பெட்ரோல் இல்லாதப்ப அதெல்லாம் கத்துக்கோ. ஏன்னா 1 minute மேல இருக்கு. பொறுமையா இன்னும் 1.25 நிமிஷம் தான் இருக்குது. இப்பதான் ஒரு கேம் ஃபார்மேட் பிடிச்சிருக்காரு. உறிஞ்சிருவான். குடிச்சிருவானா? இப்ப எதுக்கு உரிய கத்து கொடுக்குறேன்னா, வண்டிக்கு நீங்க போச்சுன்னா பெட்ரோல் உரியணும்ல, அதுக்குதான். நான் கூட ஒரு பேடி குடிக்க எதுவும் தொண்டையில பிளாக் ஆகுனா அப்படி நம்ம விஜய் சூப்பர்ரா சூப்பர்ரா. இன்னும் 50 செகண்ட் தான் இருக்குது. அந்த பக்கம் ரொம்பிருச்சு, இந்த பக்கம் இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவன் ஜூஸே காலி ஆகி போச்சு. 40 செகண்ட் இருக்கு. ஜூஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. அங்க ஏன்டா வேடிக்கை பாக்குறேன்? இங்க பாடுறா. இன்னும் 20 செகண்ட் தான் ஆகுது. எங்கடா உரியிற? ஊதுறடா உரிடா உரிடா. அங்க பாக்காதடா, இங்க உரிடா உரிடா. என்னடா முட்டை விடுற? பண்ணிடலாம். குடிச்சு பேலன்ஸ் பண்ணலாம். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. அங்க பாடுறா, 2வது ரவுண்டு போதுடா. 7 6 5 4 3 2 1. இங்க பாருங்க, நல்லா இருக்குடா. இங்கேயும் அளவு ஒன்னாதான் இருக்கு. அங்க போய் சேர்ந்த அளவு மாறி இருக்குன்னா என்ன நடந்திருக்கு நடுவுல? கீழே பாதி போயிருக்கு, வயித்துக்குள்ள பாதி போயிருக்கு. அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. பாதி ஜூஸ் இங்க தான் இருக்குது போல இருக்குது. ஜூஸ் எப்படி இருந்தது? ஜூஸ் குடுங்க. நல்லா இருந்துச்சா? ஏண்டா ஜூஸ் நானா நீ பண்ணது நானா இருந்ததா? இங்க வா. இதுல உரி சொன்னா முட்டை விட்டுங்கற, பப்புள்ஸ்லாம் வருது உள்ள இருந்து.
சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த கேம்? நல்லா கேம் இருந்தது. நீங்க குடிக்கல? இல்ல குடிக்கல. அதனாலதான் நல்லா இருந்தது சொல்றீங்க. நல்லது. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. டீச்சர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த எப்படி கேம்? இருந்துச்சு? ரொம்ப என்டர்டைன்டா இருந்தது. நீங்க ஸ்கூல்ல அனிஷா என்ஜாய் பண்ணா. ஆ. அவளோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம் என்ஜாய் பண்றேன். சூப்பர். Always அவங்க ஸ்கூல்ல விளையாடுவாங்க, நாங்க பாப்போம். சோ Right. அவங்க கூட மம்மியா ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல. ஆல்வேஸ் தே வில் பார்ட்டிசிபேட். நாங்க தூரம் இருந்து கை தட்டுவோம். சூப்பர் சோ இன்னைக்கு வந்து அவளோட விளையாடி இருக்க இதுவே இட் இஸ் a memorable thing for me. சூப்பர் சூப்பரா சூப்பர் சூப்பர். பயங்கரமா பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணதுல ஜூஸ் குடி நாங்க உங்களுக்கு அதான் ஜூஸ் பிரேக் நினைச்சிட்டாங்க நீனா? போல இல்ல? எப்பயுமே நம்ம ஸ்டூடெண்ட் தான் விளையாட விடுவாங்க. ஆனா நம்ம செட்ல பாரு டீச்சரே Teacher விளையாட விளையாட விட்டுக்கிறான். விட்டுருக்கோம். அதுதான் நம்ம ஷோவோட ஸ்பெஷல். இத பாத்தீங்களா? எப்படி ம் எப்படி சூப்பர். எவ்வளவு எம்எல்னு தெரியல, அதனால எப்படி நீங்க அதானே? இல்ல தெரியுது ஜூமிங்க எனக்கே தெரியல. 300 ml அந்த அணி வந்து 300 ml உறிஞ்சிருக்காங்க. எங்க அணி பாத்தீங்கன்னா 100 ml உறிஞ்சிருக்காங்க. 400 ml தம்பி உறிஞ்சிட்டாப்ல. வெற்றி பாதுல அப்ப யார் வின்னர்? யார் வின்னர் அவங்களே சொல்லுங்க. யார் வின்னரு? அந்த பாப்பா தான் அனிஷா தான் 300 ml வச்சு ஜெயிச்சிருக்காங்க. டீச்சர் பொண்ணு ஜெயிச்சிட்டாங்க. நம்மளாலே ஜூஸ் குடிச்சிட்டான். நம்மளுக்கு ஜெயிக்கிறமோ தோக்குறமோ முக்கியம் இல்லடா, நம்மளுக்கு ஜூஸ் தான் முக்கியம். சோ 2 டீமும் சூப்பரா இருந்தாங்க. 2 டீம் இல்ல 4 டீமே சூப்பரா இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல். அருமை. 4 பேர் விளையாண்டுல அவங்க 300 ml அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து தண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க? எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஏன் நீ இந்த கேம் விளையாடும்போது வரல? கேங்கா சூச்சு போயிருந்தேன்டா. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? என்ன பண்ண? யூரின் போனேன். இவ்ளோ நேரம் கேக்குறான். நான் ஃபாரினுக்கு போய் யூரின் போனேனே. யூரின் கேர் ஃபாரின் போவாங்களா? சில்லி பாய். என்ன பண்றது? இங்க எதுங்க ஹவுஸ் ஸ்கூல் எல்லா டாய்லெட்டும்னாங்க. சரி வாங்க அங்கேயே போயிடலாம் அப்படின்ட்டு டைரக்டா போயிட்டேன். அங்கெல்லாம் டாய்லெட் இருக்குது. அப்படிலாம் வர இருக்கா? ஆமா. சரி நீங்க என்ன பண்ணீங்க? கேம்ஸ் விளையாடுனீங்களா? ஆமா. நீ ரொம்ப போர் அடிச்சிச்சு. போர் என்ன கேம் விளையாடுனீங்க? நாங்க அந்த வாட்டி செம்மையா ஒரு கேம் விளையாடணும். அப்படியா? நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த டவுட்லயே இருக்கறனால நான் உனக்கு ஒரு சாம்பிளே எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. சாம்பிளா? எனக்கா? என்னது இது கலரு? ஆமா நிக்கி, இதுதான் கேம். இத வச்சு தான் விளையாடுனீங்களா? ஏய் அழகா இருக்குது அக்கா. நானும் கொஞ்சம் குடிக்கிறேன். நிக்கி வேணாம். இல்ல குடிக்கிறேன். நிக்கி வேணாம் நிக்கி. நான் குடிக்கிறேன். என்னாச்சு? கூல்ட்ரிங்க்ஸ்ல கோவியத்தை காத்துட்டாங்க. சொன்னேனே. என்ன பண்ணீங்கடா கூல்ட்ரிங்க்ஸ்ல? இது ஊத்துன கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல நிக்கி. அப்போ அது வந்து குழந்தைங்க ஊத்துன கூல்ட்ரிங்க்ஸ் நிக்கி. வந்துருச்சு. கொலை முயற்சிடா. என்ன பண்றேன்? நீங்க ஜாலியா இருந்துச்சா? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. என்ன கேம்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிருப்பீங்க. அப்படியா? அததான் மிஸ் பண்ணோம். ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி encourage என்னோட கடங்க எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துறேன். ஓகே சீக்கிரமா வாங்க. ஹலோ மதர். ஹாய். எப்படி இருக்கீங்க? சும்மா சிரிச்சிட்டு கலகலன்னு இருக்கீங்க. ஜாலியா இருந்துச்சா? ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கேம். என்ன அப்படி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு? எங்க சொல்லுங்க. எல்லாமே சிறப்பா இருந்தது. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். உன்னோட இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கலந்துருக்கிறது. பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அத்தியா பாப்பா நீ என்ஜாய் பண்றது உங்க அங்க வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. இது பாப்பா அத நீங்க தான் விளையாடுறீங்களா கேங்க? ஆமா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி நீங்க ஒன்னு சொல்லுங்க. இந்த ஷோ காத்துட்டு நிறைய குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்களும் கிளம்பி இந்த ஷோக்கு வரணும்ன்றதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நல்ல பாயிண்டா சொல்லுங்க. வந்தாங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். உன் கூட உன்னை பார்க்கலாம், உன் கூட பேசலாம். அதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானே உங்களுக்கு. டீச்சர் அங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸையும் பார்க்கணும், பேரண்ட்ஸையும் இந்த ஷோ பார்த்தா என்ன நல்ல விஷயம்னு சொல்லுங்க. குழந்தைங்க வந்து இங்க கேம் விளையாண்டாங்க இல்லையா, இது வந்து அவங்களோட அப்சர்வேஷன். ஒரு தடவை நம்ம காதுல சொல்றது கேட்டு அவங்க ரியாக்ட் பண்றாங்க இல்லையா, தீஸ் ஆர் த லேர்னிங். ஸோ ஒரு விஷயம் இங்க வந்தா கத்துக்கிறாங்களான்னா தே ஆர் லேர்னிங். அப்புறம் இங்க தே ஆர் மிங்கிளிங்.
ஸோ பெரியவங்க சின்னவங்க எல்லார் கூடயும் they are started mingling. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நியூ இல்லையா? they have to learn. எங்க போனாலும் they have to adapt. ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்லுவேன். that is also learning. ரைட்டா சூப்பர் என்ஜாய் பண்ணீங்களா? gift வேணுமா? ஆமா வேணும் சத்தமா சொல்லுங்க எல்லாரும், அப்பதான் நான் கொடுப்பேன். நிக்கி. ஆமா நிக்கி வேணும். எஸ் சூப்பர் நிக்கி, நீங்க வரதுக்கு தான் வெயிட் பண்ணோம். அண்ட் gift கொடுத்துடலாமா? எஸ் gift கொடுத்துடலாம். கம் ஆன் கிட்ஸ். அது நல்லாமே நான் தான் நீங்களே எடுத்துட்டு போறதா கிஃப்ட? இது தவறாச்சே, நாங்க தான் gift தரோம். நாங்க थैंक यू டா ஃபார் கமிங். நான் நல்லா இருந்தேன், ஆஸ்தி பெரிய குத்துறானோ. ஓகே ஓகே थैंक यू. ஹாய்டா. நீ எல்லாரும் கேள்வியா கேட்டு சாவிச்சிருங்க. இல்ல இந்த மாதிரி நல்ல கேள்வி கேக்குறவங்க இந்த நாட்டுக்கு தேவை. சரியான இடத்துல நிறைய பேர் கேள்வி கேளுங்க, அதுதான் நல்லது. ஓகே குட் பாய், டேக் இட். थैंक यू. ரோசா ஹே ரோசா ஹூ. நான் லுக்கே கடைசி வரைக்கும் இந்த செடி எப்படி வளர்ச்சுன்னு சொல்ல மாட்டேங்கறியே. அது செடி இல்ல, இது ஹெட்பேண்ட். சரி விட மாட்டேங்க. இந்த டக்கா ஃபுல்லா ஹெட்பேண்ட் தான் வச்சுக்கோ. இது எப்போ சும்மா சொல்லி வைக்கும். ஏய் அதுக்கப்புறம் உள்ள அது இல்லன்னா திட்டுவாடா. ஹாய் ஹாய் மூத்தி குத்தி. இந்தா என்னையா காத்துக்கிட்டு இருக்கா? நானே வந்துட்டா கிஃப்டா. தேங்க் யூ. வெல்கம். அரேடா காரன் ஹாப்பி, ஆடியன்ஸ் ஹாப்பி, டியூல பாக்குற நீங்க ஹாப்பி, குழந்தைங்க ஹாப்பி, நிக்கியும் ஹாப்பி, உலகமும் ஹாப்பி. அரேடா இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்க எல்லாரும் மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை தருது. இதே மாதிரி உங்களோட கிட்ஸும் வந்து இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, கலர் கலரா இருக்குதே, இந்த நம்பருக்கு ஃபாலோ கொடுங்க, வாட்ஸ்அப் கொடுங்க. ஆக மொத்தம் கிட்ஸை இங்க அணுகுங்க. அதுதான் நாங்க வந்து இந்த குழந்தைங்களோட டேலண்ட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. நானும் நிறைய விஷயம் கத்துக்கிறேன், நீங்களும் கத்துக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாரும் ஜாலியா நிம்மதியா வாழணும். நீங்க டெய்லி வாரம் தோறும் வாழ கசங்க பாருங்க. ஸ்டே டியூன்ட். நீங்க காத்துட்டு இருக்கிறது நம்ம ஜெயா டிவியின் வாழ பசங்க.